வீடியோல ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, புதிய ராம்சார் தலங்கள் ஆன நாகி மற்றும் நக்தி பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளன? ஆப்ஷன் ஏ பீகார், ஆப்ஷன் பி ஒடிசா, ஆப்ஷன் சி கர்நாடகா, ஆப்ஷன் டி ஜார்க்கண்ட். கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். புதிய ராம்சார் தலங்களான நாகி மற்றும் நக்தி பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? இந்த கேள்விக்கான சரியான பதில் பீகார். இரண்டாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். தமிழகத்தில் இரவு நேர வான்வெளி பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? தமிழகத்தில் இரவு நேர வான்வெளி பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ பர்வதமலை குன்றுகள், ஆப்ஷன் பி ஜவ்வாது மலை, ஆப்ஷன் சி ஏலகிரி மலைகள், ஆப்ஷன் டி கொல்லிமலை. கேள்வி என்னன்றது இன்னொரு புறம் பார்க்கலாம். தமிழகத்தில் இரவு நேர வான்வெளி பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? இந்த கேள்விக்கான சரியான பதில் கொல்லிமலை. அடுத்த கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். தீயணைப்பு மீட்பில் உதவும் வகையிலான முதல் வகை ஆளில்லா விமானத்தினை உருவாக்கிய நிறுவனம் எது? இந்த கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஐஐடி கான்பூர், ஐஐடி ரூர்க்கி, ஐஐடி டெல்லி, ஐஐடி தார்வாட். இந்த கேள்விக்கான சரியான பதில் இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம், தார்வாட். அடுத்த கேள்வி, இன்னைக்கான 4வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர்களுக்கான விடுப்பு, ராஜினாமா மற்றும் பணி நீக்கம் ஆகியவற்றின் நடைமுறைகளை விவரிக்கின்ற சரத்து எது? ஆப்ஷன் ஏ சரத்து 96, ஆப்ஷன் பி சரத்து 97, ஆப்ஷன் சி சரத்து 94, ஆப்ஷன் டி சரத்து 93. பின் வருவனவற்றுள் சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர்களுக்கான விடுப்பு, ராஜினாமா மற்றும் பணி நீக்கம் ஆகியவற்றிற்கான நடைமுறைகளை விவரிக்கின்ற சரத்து எது? கேள்விக்கான சரியான பதில் சரத்து 94. 5வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். தெலுங்கானா மாநிலம் உருவான தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? தெலுங்கானா மாநிலம் உருவான தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஜூன் 12, ஆப்ஷன் பி ஜூன் 2, ஆப்ஷன் சி ஜூலை 2, ஆப்ஷன் டி ஜூன் 22. இந்த கேள்விக்கான சரியான பதில் என்னன்றதை பார்க்கலாம். தெலுங்கானா மாநிலம் உருவான தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? கேள்விக்கான சரியான பதில் ஜூன் 2. இன்னைக்கான 6வது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கான அதிக அரசியல் பேரணிகள் பதிவான மாநிலம் எது? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி பீகார், ஆப்ஷன் சி மேற்கு வங்காளம், ஆப்ஷன் டி ஒடிசா. 2024ஆம் ஆண்டு தேர்தலுக்கான அதிக அரசியல் பேரணிகளை பதிவாக்கின மாநிலம் எது? கேள்விக்கான சரியான பதில் மேற்கு வங்காளம். இன்னைக்கான 7வது கேள்வி, பணியாளர் தேர்வு ஆணையத்தின் தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? 7வது கேள்வி என்னன்றதை இன்னொரு முறை பார்க்கலாம். பணியாளர் தேர்வு ஆணையத்தின் தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கேள்விக்கான ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ராகேஷ் ரஞ்சன், ஆப்ஷன் பி உமாசங்கர், ஆப்ஷன் சி கிஷோர், ஆப்ஷன் டி பிரதீப் சிங் கோர்லா.
பணியாளர் தேர்வு ஆணையத்தின் தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்த கேள்விக்கான சரியான பதில் ராகேஷ் ரஞ்சன். இதுக்கான கடைசி கேள்வி, குக்வா தேசிய புதைப்படிவ பூங்கா எங்கு அமைந்துள்ளது? குக்வா தேசிய புதைப்படிவ பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம், ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் சி இமாச்சல பிரதேசம், ஆப்ஷன் டி ஆந்திர பிரதேசம். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். குக்வா தேசிய புதைப்படிவ பூங்கா எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான சரியான பதில் மத்திய பிரதேசம்.